நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், வணக்கம். அந்த 12 மாவட்டங்கள் என்னென்ன? வணக்கம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 நாட்கள்ல 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 நாட்கள்ல 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று 12 மாவட்டங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்கள்ல இன்றைய தினத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 7 நாட்கள்ல கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை பெய்யும் பொழுது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று 12 மாவட்டங்கள், நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 5 மாவட்டங்கள், கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 நாட்களிலே 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பதும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14, 15 ஆகிய 2 நாட்களிலுமே நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 நாட்களுமே 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 15ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கோவை, திருநெல்வேலி மாவட்டம், அதே போல தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 நாட்களுக்கு கனமழைக்கு எச்சரிக்கை இருந்தாலும் அதுல 14ஆம் தேதி, 15 ஆகிய 2 நாட்களுக்கு நீலகிரியில அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில ஒரு சில நேரங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.